அறிவுக்கு உட்பட்டு தான் ஒரு விஷயத்தை நல்லது கெட்டது முடிவு பண்ணணும். நம்முடைய மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நம்ம செய்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்முடைய மனசாட்சிக்கு எது தப்புன்னு படுதோ அதை நம்ம செய்ய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு தான் நம்ம விவகாரத்தில் பார்க்க முடியும். நம்ம நல்லதுன்னு நினைக்கிற காரியங்கள் ஒருவேளை கடவுளுடைய கணக்கில் நல்லதா இல்லாமலும் போகலாம். அதை பத்தி நம்ம அலட்டிக்க வேண்டியதில்லை. நம்முடைய பாவனை எப்படி இருக்கு அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். ஒருவேளை பகவானுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இப்படித்தான் இதெல்லாம் இப்படி போகணும் அப்படிங்கிறது கூட இருக்கும். சில மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபண மகரிஷி உட்பட அவங்களுக்கெல்லாம் மற்ற ஜனங்கள் தீங்கு விளைவிச்சிருக்காங்க. அவங்க போக்குல சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனுடைய பலன் அவங்களுக்கு போய் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி போய் சேருது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு சாஸ்திரத்தில் இப்படி இருக்கு, ஒரு நல்லவருக்கு நீங்க கெடுதல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவர் செய்த ஞானம் பெறதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அவர் ஞானம் பெறதுக்கு முன்னாடி செய்த புண்ணியங்கள் நீங்க அவரை தொழும் போது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கு. அதனால நல்லவர்களுக்குன்னு ஒரு பகவான் ஒரு பங்கு வச்சிருப்பார். அவர்கள் இதை சமஷ்டி பிராரப்தம் சொல்லுவாங்க. பிராரப்தம்ங்கிறது தனிப்பட்ட நபர்களுக்கும் இருக்கும், சமஷ்டியாவும் இருக்கும். அந்த சமஷ்டி பிராரப்தத்துல சுனாமி வர்றது, நிலநடுக்கம் வர்றது, எரிமலை வர்றது, மழை வெள்ளம் வர்றது, இதெல்லாம் அதுல சேரும். அந்த சமஷ்டி பிராரப்தம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அந்த சமஷ்டி பிராரப்தத்துல நம்ம எல்லாருமே அடிசுக்கிட்டு போகப்படும். அதுல நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது சமஷ்டி பிராரப்தம் பார்க்காது.